ஸோ இந்த நாள் சொல்ல வேணாம், கமிங் 8 தான் உமன்ஸ் டே. பட் இருந்தாலும் நம்மளோட ஆப்ரேஷன் 6 நம்ம கொண்டாடுறோம். இவங்க நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேள்விப்பட்ட மேடம் சிறந்த பேச்சாளர்னு. நான் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நீங்கள் நிறைய நம்ம சொசைட்டிக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட சேவை இந்த ஊருக்கு ரொம்ப நிறைய தேவைகள் இருக்கு. எங்களோட ரெசிடென்ட்ஸ்க்கும் தேவைப்படலாம். பண்ண ஒரு ஆளை உங்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். தட்ஸ் வை வி ஹேவ் பிரிங் ஹர். ஆல்சோ சத்யா ஸ்ரீனிவாசன் மேம் நிறைய 2 டைம் வந்துட்டாங்க, ஒரு டைம் வந்துட்டாங்க. ஆல்சோ நம்ம ராதா மேம் கொஞ்சம் க்ளோஸ் கனெக்ஷன். இன்னைக்கு என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண முடியுமோ நிறைய விஷயங்கள் ரோட்டரி கிளப் மூலியமா பண்ணியிருக்காங்க. அவரை போன மீட்டிங்ல நம்ம பார்த்துருக்கோம் ஸ்ரீனிவாசன் சார். ஸோ ஈஸ் மிஸ்டர் பிரவீன் குமார். இவர் தான் நம்மளுக்கு இப்போ இந்த ப்ரோக்ராம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சார். ஃபியூச்சர் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கம்பெனிலேருந்து சார் வந்திருக்காருங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கீங்க. தேங்க்யூ அபவுட் தட். கலர்ஃபுல்லாக இருக்கீங்களா இல்லையா? எவர்கிரீன். நான் அங்க பாத்தீங்களா, எந்த டான்ஸ் உமன்ஸ், பேசணுமா உமன்ஸ், என்ன திட்டணுமா உமன்ஸ். கரெக்ட்டுங்களா? ஒரு 30 வயசு அம்மா இருக்கீங்க பாருங்க. இப்ப டான்ஸ் ஆட சொன்னாலும் ஆடுவீங்களாமா? எப்படி ஆடுவீங்கம்மா நீங்க? ஒரு பாட்டு பாடுறோம். அவனமும் நந்த குமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ, யாவருக்கும் பொது செல்வம் என்றோ, யாவருக்கும் பொது செல்வம் என்றோ. இந்த மாதிரி ப்ராக்டிஸே இல்லாம நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கீங்க. நீங்க வந்தீங்கன்னா மேம் உங்களுக்கு நாள் பத்தாது சார், உங்களுக்கு யாருக்கும் பத்தாது. அப்புறம் இங்க நாங்க ஆரம்பிச்சிருவோம் பெர்ஃபார்மன்ஸ். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இப்போ பெண்ணின் பெருமை பற்றி பேச சொன்னாங்க. இதுல பெண்ணின் பெருமை பற்றி எப்படி பேசணும்? எல்லாருக்குமே தெரியும் பெண்ணின் பெருமை பற்றி இல்லைங்களா? ஏன்னா பெண் எப்பேற்பட்டவங்க. சீலகாரன் மென் எங்க இருக்காங்க? உமனுக்குள்ளேயே அடங்கிடுவாங்க. ஸோ இந்த பெண்ணுடைய பெருமை சொல்லணும்னா நம்ம கிட்டத்தட்ட மணிக்கணக்கா பேசலாம். ஆனா அதுக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவங்க சாதனை சொல்ல மாளாது. அந்த பெண்ணுடைய பெருமைக்கு ஈடு எதுவுமே கிடையாது. காலங்களில் அவள் வசங்கை, காலங்களில் அவள் வசந்தம், பறவைகளில் அவள் மணிப்புறாதங்களில் அவள் வாழ்கை. இன்னைக்குதான் இப்படி பாக்குறீங்க. நியூ இயர் அன்னைக்கு வாங்க, வேற மாதிரி போங்க. 30 வயசு மாதிரி பாப்பீங்க நியூ இயர் அன்னைக்கு. பெருமை நிறைய விஷயத்துல சப்போர்ட் இருக்கு. நீங்க எது வேணும்னு கேட்டாலும் உடனே யார்கிட்ட பேசணும் சார் உங்களுக்கு கேட்பார். he connect immediately with me. சொன்னானே கவி பாரதி சொன்ன, மரணத்தில் வாழ்ந்தவள் ஜான்சி ராணி, மரணத்தில் வாழ்ந்தவள் ஜான்சி ராணி, எங்கம்மா சொன்னானே. வணக்கம். ஒரு ஸ்பெஷல் உமன்ஸ் டே வாழ்த்துக்களோட இந்த ஃபங்க்ஷன் அப்படியே நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. இதில் மெயினாக சொல்லணும்னா நம்ம மேலர் மெடோஸ் இன்னைக்கு இயங்குறதே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி உமன்ஸ் ஆட்டி தான் இயங்குது. தேர் ரன்னிங் எ ஃபேமிலி. நான் அப்படி தான் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பே பார்த்தீங்கன்னா ஃபேமிலின்னு தான் வச்சுருப்போம். ஏன்னா ட்ரீட்டிங் எவ்ரிபடி எனக்கு பாட்டியாவோ இல்லை அவங்களுக்கு பேரனாவோ இல்லை அவங்களுக்கு ஒரு தங்கச்சியாவோ அக்காவாவோ இங்கே எல்லாரும் அப்படி தான் வாழ்கிறாங்க. அந்த கேர் அண்ட் லவ் ஒரிஜினலாக கிடைக்கணும் அப்படின்னா ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் மை என்டையர் women's, those who are working for this industry. Thank you ma, thank you so much for the special day for you all. எங்க உமன்ஸ்க்கு ஒரு தனி பேர் இருக்கு. அவங்களுக்கும் இன்னைக்கு இந்த டே ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கும் சில அவார்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு பண்ணுறோம். ஃபார் தேம் ஆல்சோ தே ஆர் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் டு டேக்கிங் கேர் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், நாட் அவர் ரெசிடென்ட் ஆர் நாட் அவர் கஸ்டமர். அடிக்கடி நான் சேல்ஸ் டாக்ஸ் மாதிரி டக்குன்னு கஸ்டமர்னு சொல்லிடுவேன். அப்போ 2-3 பேர் ரெசிடென்ட்ஸ் கிட்ட சொன்னாங்க, நான் உன் கஸ்டமர் இல்லை மனோஜ், அது ஃபினிஷ், நான் உன் ஃபேமிலி மெம்பர். என்ன விமலா மேம் கரெக்ட்? கரெக்ட், ஓகே. நிறைய அசட் மேனேஜ்மெண்ட்ல ஒரே குழப்பமாகவும் அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட அசட்ஸ் ஆகட்டும், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதுல இருக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே இவங்க கம்பெனி சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சீனியர் சிட்டிசனுக்குன்னே பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ ஹாப்பி விமென்ஸ் டே. இந்த விமென்ஸ் டேன்றது வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் செலிப்ரேட் பண்ணுறதில்ல, ஒரு நிமிஷமும் டெய்லியும் பண்ணணும். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னோட பர்சனல் லைஃப்பில் வந்து இப்போது நான் வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டேன், நான் வந்து நல்லா க்ரோ ஆகிட்டேன். நான் சொல்கிறது ரொம்ப ஈஸி. அந்த கஷ்டன்றதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அம்மா, அக்கா, ஒய்ஃப் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறது தான். ஸோ அம்மா வந்து ஒரு டீச்சராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கும் போய் எங்கேயும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து சிஸ்டர் கொஞ்சம் எடுத்து நடத்துனாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒய்ஃபும் வந்து இப்போ ஒரு என்டர்ப்ரனர், பிஸ்னஸ் என்டர்ப்ரனர். ஸோ ஜென்ரலாக வந்து விமென்றது வந்து நம்ம இவ்வளோ தான் ஃப்ரீடம் கொடுக்கணும், அவ்வளோதான் ஃப்ரீடம் இல்லை. நம்ம அந்த ஃப்ரீடமில் தலையிட வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து என்ன அவுட்புட் வருமோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நமக்கு. இப்போ நான் வந்து விமனை பற்றி பேசுகிறேன்னா நானும் எதாவது பண்ணியிருக்கணும் என்னோடய ஆஃபீஸில். இப்போ என்னோடய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மொத்தம் 18 பேர் ஆஃபீஸில் 14 பேர் விமன் தான். ஸோ என்ன எங்களுக்கு வந்து விமன் எம்பவர்ன்றது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். ஏன்னா உமன் எம்பவர்மெண்ட்ன்றது என்னென்னா, இப்போ என்னோடய கிளைண்ட்டை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு கால் எடுத்த உடனே என்னுடைய ஃபீமேல் ஃபஸ்ட்டு கேண்டிடேட் அவங்ககிட்ட தான் கூப்பிட்டு பேசுவார். அது என்னென்னா அவங்களுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோன்றதை விட தே டூ தேர் பெஸ்ட். லைஃப்பில் வந்து அவங்கள மாதிரி ஒரு ஆள் யாரும் அவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணவே முடியாது. நானுமே வந்து ஒரு 100%ல் 98% வரைக்கும் போவேன். அவங்க வந்து இல்லை, இது 100% பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எபிலிட்டி உள்ள ஒரு ஆள் வந்து விமன் தான் கண்டிப்பாக, டெஃபினட்டாக உண்டு, நோ டவுட் அபவுட் இட். அது மாதிரி ஃபினான்ஷியல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நாங்கள் ஏன் வந்து எல்லாருக்கும் வந்து இது எஜுகேட்டே பண்ணுறோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து என்ன, எதுக்காக பண்ணுறோம். பெரும்பாலும் என்னென்னா ஒரு ரிட்டையர்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு லாஸ்ட் இதில் வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும், எனக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், நான் டூருக்கு போகணும், எது வேணா இருக்கலாம். ஆனால் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா விமன் வந்து இந்த ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் வந்து எப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு. ஸோ இது ஒரு நாங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதை ரொம்ப இது பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி விமென்ஸ் டே. தேங்க்யூ. சார் வந்து பயங்கரமாக பேசிட்டு போயிட்டாரு. அப்பயே பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி கிடுகிடு நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க சார். நீங்கள் பயங்கரமாக பேசிட்டீங்க. ஆக்சுவலாக சீனியர் சிட்டிசன்ஸ் தான் இன்னைக்கு விமன்ஸ் டேயில் செலிப்ரேட் பண்ண வேண்டியது. ஏன்னா ஒருத்தரையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக வளர்த்துனங்காட்டி தான் இந்த ஜென்ரேஷன் டெவலப் ஆகிருக்கும். உங்கள் ஜென்ரேஷனில் எங்கள் அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம், எஜுகேஷன் எல்லாம் கிடச்சிருக்காது. இருந்தும் கூட நீங்கள் கஷ்டப்பட்டு ஃபேமிலி பார்த்து எல்லாரையும் நல்லா வளர்த்துனங்காட்டி தான் அடுத்த ஜென்ரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு சீனியர்ஸ் தான் செலிப்ரேட் பண்ணணும். இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும்போது ஒவ்வொரு வருஷம் ஒரு தீமோட செலிப்ரேட் பண்ணுறாங்க. 2026ஓட தீம் என்னென்னா கிவ் அண்ட் கெயின். கிவ் அண்ட் கெயின் என்னென்னா நம்மளுக்குள்ள ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு கொடுத்து கெயின். இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு சொல்லி ஆர் ஹெல்ப் பண்ணி அப்போ அங்கேங்கிற ஒரு பாலிசியில் இந்த வருஷம் என்ன இந்த 2026ல் நம்மளால் என்ன ஒரு பக்கத்தில் இருக்க நேட்டிவ்க்கோ யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று செஞ்சு இந்த பெண் சமுதாயத்தை மேலும் முன்னேற்றத்துக்கு நம்மளும் ஒரு பங்களிப்போம். சித்ரா மேடம் இந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்கள வளர்த்தின ஒரு ஸ்ட்ராங் விமன். நம்ம எல்லாரும் ஒரு ஸ்ட்ராங் விமனாக இருக்குன்னா வி ஆல் ரைஸ்ட் பை ஸ்ட்ராங் விமன். அதனால தான் ஒருத்தரும் ஸ்ட்ராங் விமனாக இருப்போம். மேடம் வந்து கோயம்புத்தூர்லேயே பிறந்து வளர்ந்துருக்காங்க. மேடம் வந்து ஸ்டடீஸில் கம்ப்ளீட்டாக டாப்பர் தான். எம்பிபிஎஸ்ல டாப்பர் இன் காலேஜ், பிஜியில் கோல்டு மெடலிஸ்ட் ஸ்டேட் லெவலில். வரதுக்கு இந்த உலகத்தில் 2 பேருக்குமே, போத் மென் அண்ட் விமன் 2 பேருக்குமே நமக்கு தகுதி இருக்குது. ஆனால் இன்னைக்கு பொது வெளியில் நம்ம என்ன தான் ஆஃப்லைனில் ஃப்ரீயாக சுற்றி எப்படியெல்லாம் ஒரு ஃபோட்டோ எனி திங் போட்டா பிரச்சனை. ஸோ பெண்ணுக்கு வந்து இன்றைக்கி ஆன்லைன் இருக்கணும். அதுக்கு நம்ம ஆண்கள் கண்டிப்பாக உதவுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் சிங்கங்களாக இருந்தால் கூட நம்மெல்லாம் சிங்கத்து மேலே உட்கார்ற. அதனால கண்டிப்பாக நம்மளை ஆன்லைனில் கண்டிப்பாக சேஃபாக உலா வர வைப்பாங்கன்னு நம்புகிறோம். டாக்டர் அழகாக பேசுவாங்க. அவங்க பேசினா அப்படியே தாளாட்டுற மாதிரியே இருக்கும். தாயின் கருவறையில் கற்பக விருட்சமாக வளர்ந்த மகளிரே, மருத்துவரே, ஒரு துளி உதிரத்தையும் மழலையாக்கி அம்மழலையோடு மகளிரையும் பேணும் மருத்துவ தலைவியே வருக வருக வருக. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். குரல் வந்து கமந்து தான் இருக்கு, வார்த்தைகள் வந்து தேடிட்டு இருக்கேன். இந்த அழகான நிகழ்வான நிகழ்வுக்கு வந்து என்ன வந்து அழைச்சதுக்கு வந்து ஸ்ரீனிக்கு, சக்திக்கு அண்ட் மேலூர் மெடோஸ்
மனோஜ்க்கு அண்ட் இன்னைக்கு அறிமுகமான பிரவீன்க்கு எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். எல்லாத்துக்கும் மேலே பசுமை நிறைந்த நினைவுகளை வந்து அள்ளி தந்தித்து பசுமையான உடைகளை உடுத்திட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நெகிழ்வான மரியாதை கலந்த வணக்கங்கள். ப்ராபப்ளி கடல் பாதம் தொட்டு கூட நான் அதை சொல்லலாம். நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னு நான் நினச்சப்போ, இல்லை உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வாங்கிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உள்ள நுழைஞ்ச நேரத்திலிருந்து தமிழ்தாய் வாழ்த்தை வந்து ஏதோ ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூலில் வந்து நான் வந்து தப்பி பாடின மாதிரியே வந்து திடீர்னு ஒரு குரல் தமிழனங்கே அப்படின்னு அம்மா பாடும்போது எனக்கு அந்த நினைவுகள் தாராளமாக வந்தது. ஒரு ஆசிரியர் வந்து எவ்வளோ நினைவுகளை வந்து உள்ளே இருந்து கொடுக்க முடியும், அதில் எவ்வளோ வரலாற்றை வந்து நம்மளுக்கு சொல்ல முடியும், எவ்வளோ பேருக்கு வந்து என்ன போட்டு திரி வச்ச பெரிய கோவில் தெரிஞ்சிருக்கும். ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாங்க, மகளிர் தினம் அப்படிங்கிறது வந்து எல்லா நாளும் இருக்கக்கூடிய விஷயம். இது வந்து அழகான ஒரு நிகழ்வு, பசுமையான நிகழ்வுக்கு வந்து பசுமை கலந்து வந்திருக்கீங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அழகாக ஒரு பொண்ணை எடுத்து காமிச்சிட்டு வந்திருக்கீங்க, அழகாக பாடுறீங்க, ஆடுறீங்க. வெரி பிக் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் திரும்ப உங்களோட இணைஞ்சிருக்கிற பெருவிருப்பம் தெரிவிச்சுட்டு இந்த புத்தகங்கள் மட்டும் ஒரு பரிசாக நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் மேம். இது உங்க இடம், இட்ஸ் யுவர் பிளேஸ். எப்போ வேணா நீங்க மருத்துவராகவும் வரலாம், மகளாகவும் வரலாம். இது உங்க இடம், ப்ளீஸ். இது எங்களோட ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போதான் நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கு எல்லாரையும் பார்க்கும்போது. ஸோ வி கேன் வந்து நிச்சயமா சொல்லிக்கிறேன், இதே மாதிரி நீங்க பாடுங்க, ஆடுங்க, ஓவியங்கள் வரைங்க, படிங்க அண்ட் சந்தோஷமா இருங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மறுபடியும் மகளா ஒரு பெட்டியா வந்து சொல்லிக்க ஆசைப்படுறேன். நன்றி. என்ன சொன்னாலும் பண்ணிடுறாரு மேம். நான் அவர்கிட்ட ஃபோன் அடிச்சு, சார் ஒரே குழப்பமா இருக்கு, எனக்கு யாரு சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறேன், ஒரு ஐடியா கொடுங்க. அவ்வளவுதானே சார், 5 நிமிஷம் இருக்குல்ல, திருப்பி வந்தார். சார் இவங்களை வச்சுக்கோங்க சார், நான் நம்பர் வச்சுருக்கேன், பேசுறேங்க. உடனே உங்களுக்கு கூப்பிட்டேன். பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு. இன்னைக்கு இந்த அவார்டு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது, உங்க எல்லாருக்கும் அவார்டு என் மனசுல என்னைக்குமே இருக்கு, கொடுத்துக்கிட்டே இருப்பேன் டெய்லி உங்களுக்கு. என்னம்மா முடியலையா? இவங்க என்ன சொல்றது, என்னைக்கும் அவங்க நான் பையன் மாதிரி தான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த வருஷம் போன வருஷம் இந்த வருஷம் நல்லா இருந்துச்சா? அடுத்த வருஷம் இன்னும் நல்லா பண்றோம்.